2026 தேர்தல் வாக்குறுதியா டிஎம்கே சொன்ன கணக்கெல்லாம் நீங்க கவனிச்சீங்களா? ஏன்னா, இந்த கணக்கெல்லாம் பார்த்தாலே தல சுத்துது. நாம ஏதோ சில கோடிகள பத்தி பேசல. இது பட்ஜெட்ல விழப்போற ஒரு பெரிய ஒரு விஷயத்த தான் நம்ம பேசப் போறோம். முதலாவது குடும்ப தலைவிகளுக்கான அந்த ரூ. 2000 திட்டம். தமிழ்நாட்டுல 1.3 கோடி பெண்கள் தகுதியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மாசம் ரூ. 2000 குடுத்தா, ஒரு வருஷத்துக்கு 31,200 கோடி செலவாகுது. இது இந்த ஒரு திட்டத்துக்கு மாத்திரம். அடுத்து புதுசா வந்திருக்கிற இல்லத்தரசிக்கான அந்த கூப்பன். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஒவ்வொருத்தருக்கும் 8,000 தர்றாங்களாம். கேட்க நல்லா இருக்குல்ல? ஆனா, அதே 1.3 கோடி பெண்கள்னு எடுத்துக்குவோம். அவங்களுக்கு ரூ. 8,000 வீதம் கூப்பன் கொடுத்தா 10,400 கோடி டக்குன்னு காலியாயிரும். அதேபோல இன்னொரு திட்டமான கலைஞரோட கனவு இல்ல திட்டம். இந்த திட்டத்துல 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 6 லட்சம்னு கணக்கு வச்சா கூட மொத்த ப்ராஜெக்ட்டோட மதிப்பு என்னன்னு கேட்டா 60,000 கோடி. அப்போ வருஷத்துக்கு 12,000 கோடி இதுக்கு செலவாகுது. இப்ப இதையெல்லாம் ஒண்ணா சேர்த்தி பார்ப்போமா? வெறும் இந்த 3 திட்டத்துக்கே ஒரு வருஷத்துக்கு 53,000 கோடிக்கு மேல செலவாகும். இது இந்தியாவுல இருக்கிற சில சின்ன மாநிலங்களோட மொத்த பட்ஜெட்ட விட அதிகம். இப்ப கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் என்ன அற்புத விளக்கா? இல்ல நாம ஒரு பெரிய கடனுக்குள்ள போயிட்டு இருக்கிறோமா? உண்மையாகவே இது ஏழை மக்களுக்கான வெல்ஃபேர் அப்படின்னு நினைச்சா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது நம்ம வரி பணத்துல நடக்கிற எலக்ஷன் மார்க்கெட்டிங்னு நினைச்சா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க.